Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோல ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் காம்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாதம் வைக்கிறதுக்காக தண்ணியை பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் ஆனதுக்கு அப்புறம் அரிசியை நல்லா கழுகிட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பருப்பு கறி செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 1 கப்பு பருப்பு சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்சிடலாம். ஐந்து நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 வற்றல் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பருப்பு கறியில் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சின்னதாக கட் செய்த ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காயை கேரட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இது ஃப்ரை ஆகட்டும். கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தட்டைப்பயிறு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. பயறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு பேன் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2 வற்றல் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்னதாக கட் செய்த ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பயரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காயை பயறு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கோங்க. பயறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் நல்லா வெந்துருச்சு. இதில் அதிகமாக இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துடலாம்.
ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.